வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி 5ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்த சந்திரன் குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய் இருக்காரு. அதனால் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்கள் டாக்டர்ஸ்க்கே தெரியாத புலப்படாத விஷயம் இன்று புலப்பட்டு அதன் மூலமாக ஒரு மருத்துவ தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூலமான செயல்பாடுகளில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமையான வார்த்தைகள் மூலமாக எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களால் இருந்து வந்த கவலைகள் விலகும். மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு மதிப்பு உயரக்கூடிய நேரம் இது. அதனால் உங்கள் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்களை மதித்து பேசுவாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தின உங்களை கேவலப்படுத்தினவர்கள் கூட உங்களிடம் மண்டியிடக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய தொழில் துவங்கிறதுக்குண்டான முயற்சியும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திருமண விஷயத்தில், அதுவும் குறிப்பாக காதல் விஷயத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளை பெற்றோரிடம் பேசுவதற்குண்டான முயற்சி எடுக்கிறதுக்குண்டான யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை சந்திரனும் சுக்கிரனும் உங்களுக்கு கொடுக்கறதுனால எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் பெருசாக உங்களை சங்கடப்படுத்தாது. அதே சமயம் குரு பார்வையும் சாதகமாக இருக்கிறதுனால குருமங்கள யோகம் ஏற்பட்டு தந்தை வழியில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக சூரியனுடைய வீடான சிம்ம ராசிக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் உங்களுக்கு தந்தையால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். தந்தையுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படும்.